ஹாய், நான் டாக்டர் சுப்ரஜா. இன்னைக்கு வருஷ ருத்து சரியா, அதாவது மழைக்காலங்களில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இந்த மழைக்காலங்களில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது அப்படின்றத ஆயுர்வேதாவில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வருஷ ருத்துவில் எப்படி இருக்குன்னா ரொம்ப சில்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசி, டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரும், அதில் பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் இம்யூனிட்டி கம்மியாகும், இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். ஸோ என்ன பண்ணணும்னு அப்பயே சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாட் வாட்டர் தான் எடுத்துக்கணும், டெய்லி நல்லா கொதிக்க வச்ச தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லுவாங்க இல்லையா, பழைய அரிசி அதுதான் எடுக்கணும் அப்படின்னு. அதே மாதிரி கோதுமை, பார்லி, அரிசி இந்த ஃபுட் இதில் ப்ரிப்பேர் பண்ண ஃபுட் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே பழைய அரிசி, ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டோர் பண்ணி, அதுக்குன்னு அதாவது அது இன்ஃபெக்டட் அப்படி ஆகிறதில்ல, ரொம்ப நாள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்ச அரிசியை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரிசி, கோதுமை அண்ட் பார்லி எடுத்துக்கலாம். தென் தயிர் எடுக்கக்கூடாது, ஆனால் பட்டர் மில்க் நல்லா கடைஞ்சிட்டோ இல்லை இப்போ மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை எடுத்துக்கலாம். இல்லை தயிரை வச்சுருந்தோன்னா மேலே ரொம்ப லைட்டாக லைட் வாட்டர் வரும் இல்லையா, அதுதான் வே வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதில் இஞ்சி போட்டு நல்லா உப்பு போட்டு, இந்த உப்பு போட்டு ஆற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாமே இம்யூன் பூஸ்டர்ஸாக இருக்கும். தென் ரெயினால் வர இஷ்யூஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தையும் சரி பண்ணும். தேங்க்யூ.